படம் ஞாபகம் இருக்கா? The only superstar of Indian film industry. One coolie equal to 100 bashas. வாங்கடா ஸ்டோரி பிடிச்ச நாள் லோகேஷ் கனகராஜ் வெறியனா மிகப்பெரிய காண்டில் வெளிவந்து எல்லா ஃபீல்டையும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கவன் ஒரு நாள் எப்போ விழுவான் அவனை எப்போ போட்டு அடிக்கலான்னு எல்லாமே காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க லோக்கி அண்ணன் கூலி படத்தில் பயங்கரமான லாஜிக் மிஸ்டேக் பண்ணி பயங்கரமாக ஃபாலோ ஆகிட்டாரு கூலி படத்தில். ஸோ இந்த வீடியோவில் அதனால் கூலியோட ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இல்லை இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹீரோவான தேவா ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருப்பார். அப்போ சத்யராஜுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதை காப்பாற்றுறதுக்கோசரம் ரிவெஞ்ச் எடுப்பார். ஆனகரம், கைதி, விக்ரம்னு 3 தரமான படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்தில் 50-50 தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. சரி லியோவில் எல்லாம் பார்த்துப்பாருன்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, ஃப்ளாஷ்பேக்கை மாற்றி அடுத்து கூலியில் தரமான சம்பவம் பண்ணுறேன்னு இருப்பார். சரி கூலி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தால் கூலியில் ஒன்றுமே இல்லை, ஒரு கொப்பை படத்தை கொடுத்துருப்பாருங்க. ஒரு மனுஷனுக்கு எத்தனை வீடி தாங்க முட்டு தரது? இந்த படத்தில் முட்டே தர முடியாதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தில் ஒரு சோல் அப்படிங்கிறதே இல்லைங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிவெஞ்ச் ஸ்டோரியிலே நம்ம நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம், பயங்கரமாக எடுத்துருக்கலாம். ஆனால் அதுலேயும் லோக்கிஸ் எதுவுமே பண்ணலைங்க. லோக்கியோடைய ஃபேன்ஸாக நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகியிருப்பாங்க. இந்த ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க குறி காட்டி ஆரோ அம்பு காட்டி அவங்களே நல்லா அந்த படத்தோடைய கதையெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கதையெல்லாம் இல்லை, ஆனால் அந்த கதையை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் எல்சியூவான்னு கேட்டிங்கன்னா எல்சியூலாம் கிடையாதுங்க. இது மாஸ்டர் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான படம். ஆனால் அதெல்லாம் டிசப்பாயிண்ட் இல்லைங்க. ஆனால் இதில் நல்ல தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பார் லோக்கின்னு நினச்சா அந்த மாதிரி அவர் எதுவுமே பண்ணாதான் இங்கே வந்து வருத்தமே. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே முட்டு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் முட்டுத்தாங்க. நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த படத்தில் என்ன நல்லா இருக்குன்னு. ஆனால் ஒன் திங், தலைவர் இந்த வயசுலேயும் பயங்கரமாக எழுந்து வேலை பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாரு. அதுக்கு தாங்க அவருக்கு சம்பளம் தருது. அதை தவிர வேறு எதனா கதையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எங்களுக்கு என்னதான் இருந்தாலும் தலைவர் தான் முக்கியம்னா தலைவர் ஃபேன்ஸ்க்கான ஒரு தரமான படம் இந்த படம். இல்லை ப்ரோ நான் ஒரு சினிமா வெறியன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துக்கோசரமே 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரால் அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச்சிலே தலைவர் சொல்லியிருப்பாரு அவசரமாக லோகேஷ் ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்து சொன்னாருன்னு. தலைவர் வேட்டையன் படத்துக்கு டைம் கேட்டனால லோக்கியும் ஓரளவுக்கு கதையை ரெடி பண்ணி ஓரளவுக்கு இந்த கூலி படத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் சினிமா வட்டாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கி எடுத்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் பிளாக் ஷேடோவை காட்டியிருக்காங்கன்னு. அந்த கதை எடுத்திருந்தா நல்லா இருக்குமோ என்னமோ தெரியலைங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோகேஷ் கனகராஜ் ஃபேனாக ஒஸ்ட் படம்னு சொல்லலாம். பேன் இண்டியன் ஸ்டார்லாம் கடைசியாக ஒன்றா காட்டுறேன்னு சொல்லி எல்லாருமே சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாருங்க. அதெல்லாம் மோசம், இருக்கிறதுல கிரிஞ்சஸ்ட் சீனுங்க அது. நாகார்ஜுனால ரஜகன் படத்தில் என்ன ஒரு கிளாஸாக நடிச்சிருப்பாரு. அப்படியாப்பட்ட ஆளை கூட்டு வந்து இங்கே ஒப்புக்கு சப்பாவாக நிறுத்திட்டாருங்க நம்ம லோகேஷ் கனகராஜ். ஒரு கேரக்டருக்குமான ஷோனே மிஸ் ஆகுதுங்க. போயும் ஆமீர் கானை கூட்டின்னு வந்து அவரை வந்து தலைவருக்கு ஜால்ரா அடிக்க வச்சிருக்காங்களே, இதுவும் ஒரு மட்டமான செயலுங்க. தளபதி மாதிரி ஒரு ஆளை கூட்டு போயிட்டு அங்கே ஜவான் படத்துலையோ தளபதியை ஒப்புக்க சப்பானா நிறுத்தி வச்ச கம்முனா இருப்பாங்க. அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸோட மிகப்பெரிய ஆக்ட்ரஸை கூட்டின்னு வந்து இங்கே சும்மா தலைவருக்கு ஜால்ரா அடிக்க வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ப்ரோ படத்தில் எதுவுமே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயம் இருக்குங்க. முக்கியமான விஷயம் தலைவரோட ஆக்டிங். அப்புறம் அந்த 3 நிமிஷம் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை கொஞ்சம் லென்த் பண்ணி வச்சிருந்தா அது கூட நல்லா இருந்திருக்குங்க. படம் ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு நல்ல படம் தான். அதுக்கு தனியாக வேட்டையன் மாதிரி தலைவரை மட்டும் வச்சு அந்த படத்தை எடுத்திருக்கலாம். இது ஒரு பேன் இண்டியன் மூவி 1000 கோடியும் அடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீணா எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்க வேணான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான கருத்து உங்கள் தானே அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சேர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதீத சக்தி கொண்டதும் கிடையாது. இந்த சேரில் போய் நீங்கள் உட்காந்தீங்கன்னா பட்டன் அமுக்கினா நீங்கள் கருகிருவீங்க. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு.